வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலா அந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு ஆதி திருவரங்கம் பெருமாள் திருக்கோவில். இந்த கோவிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? தமிழகத்திலேயே மிக மிக பெரிய பெருமாளில் இவரும் ஒருவர். இவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை விட பெரியவர். இதனால் தான் இந்த பெருமாள் பெரிய பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். சோமுகன் எனும் அசுரன் தேவர்களை வெல்வதற்காக வேதங்களை அபகரித்தான். தேவர்களும் முனிவர்களும் மிகுந்த கவலை அடைந்து மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு வேதங்களை மீட்டுத் தருமாறு வேண்டினர். இவர்களது வேண்டுகோளை ஏற்ற நாராயணன் சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டிருந்த சோமுகனை அழித்து வேதங்களை மீட்டுக் கொண்டு வந்து இத்தலத்தில் பிரம்மனுக்கு உபதேசம் செய்தார். ஸ்ருதகீர்த்தி என்ற மன்னனுக்கு எல்லா செல்வங்கள் இருந்தும் புத்திர பாக்கியம் இல்லாததால் மிகவும் வருந்தினான். நாரதரின் அறிவுரையின் பேரில் இவன் இத்தலத்திற்கு வந்து தனது மனைவியுடன் வேண்ட பெருமாளின் அருளால் 4 குமாரர்களை பெற்று மகிழ்ந்தான். இத்தலத்தை ஆழ்வார்கள் யாரும் மங்களாசாசனம் செய்யவில்லை என்று கருதி வந்த போதிலும் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் ஒருவாதால் என தொடங்கும் 10 பாசுரங்களிலும் ஏழை ஏதலன் என தொடங்கும் 10 பாசுரங்களிலும் இத்தல பெருமாளை மங்களாசாசனம் செய்துள்ளார் என்பதற்கு கோவில் கல்வெட்டுகளிலும் பாசுரங்களிலும் சான்றுகள் உள்ளது. வைணவ ஆச்சாரியார் வேதாந்த தேசிகனும் நிபாச திலகத்தில் இப்பெருமாளை மங்களாசாசனம் செய்துள்ளார் என்று நூல்கள் தெரிவிக்கிறது. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். ஒருமுறை சந்திரன் தனது மனைவிகளின் சாபத்தினால் கலைகள் குறைந்து ஒளி மங்கி பொலிவு இழந்து வருந்தினான். பின் தேவர்களின் அறிவுரையின்படி இத்தலம் வந்து பெருமாளை வணங்கி தனது குறைகள் நீங்க பெற்றான். தென்கிழக்கில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி தவம் செய்ததால் இந்த தீர்த்தத்திற்கு சந்திர புஷ்கரணி என்ற பெயர் உண்டாயிற்று. சில காலம் சென்றபின் தேவர்கள் மீண்டும் பெருமாளை இதே இடத்தில் எப்பொழுதும் எழுந்தருளி இருக்க வேண்டும் என்று வேண்ட பெருமாளும் கருணை கூர்ந்து தேவதச்சன் விஸ்வகர்மாவை அழைத்து தன்னை போலவே ஒரு விக்கிரகத்தை நியமிக்கும்படி கூறினார். தேவதச்சனும் மிகப்பெரிய பள்ளி கொண்ட பெருமாளை வடிவமைத்து ஒரு ஆலயம் நிர்ணயித்து அதில் பிரதிஷ்டை செய்துவிட்டார். பெருமாளும் தேவர்களின் வேண்டுகோளின்படி இத்தலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இக்கோவிலின் மூலவர் ரங்கநாத பெருமாள், தாயார் ரங்கநாயகி தாயார், தலவிருச்சம் புன்னாக மரம், தீர்த்தம் பெண்ணை ஆறு. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் இரவு 7:30 வரை தொடர்ந்து திறந்திருக்கும். இக்கோவில் விழுப்புரம் அருகேயுள்ள திருக்கோவிலூரில் இருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இந்த ஆதி திருவரங்கம் திருக்கோவில். திருக்கோவிலூரில் இருந்து அடிக்கடி பஸ் வசதி உள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் விழுப்புரம், அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.